மிதுன ராசி. ஸோ மிதுனம் ரொம்ப நாளா வந்து பயங்கரமான எதிர்பார்ப்போட, தினம் தினம் வித்தியாசமான எண்ண அதிர்வுகளோட மாறி, 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 மாறி சிந்திச்சு இத பண்ணலாம், அத பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு, நெறைய விஷயத்த யோசிச்சு, யோசிச்சு, யோசிச்சு நீங்க போயிட்டே இருக்கிறீங்க. அந்த மாரி ஒரு நேரம் தான் இப்போ வந்திருக்கு. அதுதான் மிதுனம். மிதுனம் 10ல சனி, ஜென்மத்தில குரு, ராகு 9, கேது வந்து 3. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு டோட்டல் ஸ்கோர் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, ஏன்னா உங்களுக்கு மிதுனத்தில பெரிய பிளஸ் என்னன்னா, அந்த நான் சொல்றது இப்ப 4 பிளானட்டோட டிரான்சிஷன் சொன்னாலும் கூட, உங்களுக்கு வந்து சுக்கிரன், புதன்லாம் ரொம்ப நெருங்கிய நட்புக்குள்கள். புதன் தான் உங்க ராசிநாதன். அவரோட ரொம்ப குளோஸா சுக்கிரன் டிராவல் பண்ணிடுவார். 8 மாசம் இவரே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவார். அப்புறம் சூரியனும் உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் கிடையாது. சந்திரன் டிஃபால்ட்டா எல்லாருக்குமே அது நெகட்டிவா எடுத்துக்க முடியாது. ஏன்னா சந்திரன் தான் நம்ம மனச நிச்சயிக்கிறது. செவ்வாய் மட்டும் தான் உங்களுக்கு எங்கேயாவது ஒரு ஸ்கோர் சரியா இல்லாம போகும். அது ஒரு ஹார்ட்லி ஒரு 2 மாசம் இல்ல 3 மாசம். சரி இப்போ ஓவராலா மிதுனம் என்ன கதை? ஒரு 20 இயர்ஸ் உங்களுக்கு இருக்கு. அரவுண்ட் 20, 18 ஆர் 17 ஆர் 20, 24, 25. இந்த 20 வயசுல உள்ள மிதுனத்துக்கு என்ன ஆர்வம் இருக்கும்? என்ன ஒரு ஆசை இருக்கும்? படிப்பு, மேல் படிப்பு, ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல திருமணம், இல்ல ரிலேஷன்ஷிப். ஏன்னா மிதுனம் வந்து கொஞ்சம் ஆர்வ கோளாறு. ரிலேஷன்ஷிப்லாம் டக் டக் டக்ன்னு நுழைஞ்சிருவாங்க. ஸோ, அதில வந்து கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அது வந்து அறம், பொருள், இன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது ராசியில வருது. இன்பம் சம்மந்தப்பட்ட துறை. அப்படின்னா, அந்த மனசுல சந்தோஷத்துக்காகவே வாழ்வாங்க. எனக்கு சந்தோஷம் தான் முக்கியம். நான் ஹேப்பியா இருக்கணும். அதுக்கு என்ன வேணா பண்ணலாம். அது வந்து அந்த ராசியோட தன்மை. ஸோ, இப்போ வந்து என்னன்னா, அந்த மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு அரவுண்ட் 20ல உள்ளவங்களுக்கு, அவங்களுக்குள்ள ஒரு ஐடியா உங்களுக்குள்ள ஒரு ஐடியா இருக்கு. நீங்க ஒரு மேல் ஆர் ஃபீமேல். உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு. நம்ம வந்து வெளிநாடு போய் படிச்சா செட்டில் ஆயிடலாம். நம்ம இப்பயே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா செட்டில் ஆயிடலாம். நம்ம இப்பயே வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். ரிலேஷன்ஷிப் இருக்கு. அத வந்து நம்ம வந்து வீட்ல பேசி சம்மந்தத்த வாங்கிடலாம். இல்லன்னா மேல் படிப்புக்கு நம்ம வந்து ஃபாரின் போயிடலாம். பேங்க் லோன் எடுத்து ஃபாரின்ல போயிட்டு அங்கேயே வந்து திரும்ப இங்க வந்து பிசினஸ் பண்ணலாம். இந்த மாரி நெறைய ஐடியா இருக்கும். இப்ப இந்த ஐடியாலாம் வந்து எது எது பண்ணுதுன்னா, உங்க மனசுனா உங்களுக்கு சந்திரன் மிதுனத்தில இருக்கு. உங்க மனசு அப்படி சொல்லுது. உங்களுக்கு எண்ணம் அது அப்படி வருது. அதுக்கு வந்து எதிர்ப்பு ஏதாவது ஒரு எதிர்ப்பு இருக்கா? அத வந்து எதிர்த்து நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காம தடுக்கிறதுக்கு ஏதாவது போய் நிக்கணும் இல்லையா? இப்போ உங்களுக்கு சப்போஸ் 8ஆம் இடத்துல வந்து சனி இருக்கு. இல்ல 4ல வந்து சனி பார்வை இருக்கு. அப்படி இப்படி ஏதோ ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணும்? எதிர்ப்பு குடுத்து தடுப்பு அதாவது அத தடுக்கும். பட் அப்படி எதுவும் இல்ல. சனி பார்வை டிஃபால்ட்டா 4ல வந்துருது. பட் இருந்தாலும், இந்த குரு பார்வை போய் 7ல விழும்போது 7 அப்படின்னா என்ன? நீங்க நீங்க போறீங்க. உங்களுக்கு ஒரு பாதையில வந்து ஒரு தெளிவு இருக்கு. அந்த தெளிவுக்கு ஒரு புத்தி வருது. அப்போ வந்து டிரான்சிஷன வந்து பேஸ் பண்ணி பார்க்கும்போது, மிதுனம் யாரும் உங்களுக்கு தடையா இல்ல. டிஃபால்ட்டாவே மிதுனம் அவங்களுக்கே தான் தடையா இருப்பாங்க. அவங்களே குழப்பம் பண்ணிக்குவாங்க. முன்ன முன்ன ஒரு காலு, அப்புறம் பின்ன ஒரு காலு, அப்புறம் மாறுது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வரும் சில பேருக்கு. பிராக்டிஸ்ல அவங்க அவங்கள உணர்ந்துட்டாங்கன்னா சரியாயிடுவாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்றது என்னன்னா, ஒரு எதிர்ப்புக்கு யாரும் இல்ல. ஒரு தொல்லை யாரும் இல்ல. ஒரு தடை எதுவும் இல்ல. ரூட் கிளியரா இருக்கு. ஆனா கொஞ்சம் இழுக்கணும். ஏன்? இது வந்து அதிர்ஷ்டமான ஒரு ரெட் கார்பெட் வெல்கம் போட்டு உங்கள வந்து அப்படியே எஸ் வா கண்ணா, அப்படியே போ, அப்படியே நட, அப்படியே முன்னேறு, அப்படியே அது கிடைக்கும், இது கிடைக்கும் அப்படி கிடையாது. நீங்க உங்கள இழுத்துக்கிட்டே போணும். அப்படி என்னன்னா உங்கள ஃபோர்ஸ்ஃபுல்லா ஃபுல் எனர்ஜியோட, ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட, ஒரு ஃபுல் இன்ட்ரஸ்ட்டோட நீங்க வந்து ஒரு விஷயத்த பண்ணா சக்சஸ் வரும். அதுதான் உங்க நேரம் சொல்லுது. ஸோ இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜெயிச்சுருவீங்க. இது அரவுண்ட் 20க்கு உண்டான ஒரு மெசேஜ். சப்போஸ் 30 வயசு அரவுண்ட் 30 அப்படின்னு வச்சுக்கோங்க. மிடில் ஏஜ்க்கு கொஞ்சம் முன்னாடி வந்துடுறீங்க. அப்போ இந்த இந்த 30ஸ்ல உள்ளவங்களுடைய ஒரு ஐடியா என்னவா இருக்கும்? நல்ல ஜாப் வேணும். நல்ல பிசினஸ் வரணும். நல்ல குரோத் வேணும். நெறைய பணம் வேணும். நான் ஹேப்பியா இருக்கணும். எனக்கு பணம் வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு இந்த சமயத்தில எடுக்கிற முயற்சி ஜெயிக்க வைக்குமா? தோக்க வைக்குமா? ஜெயிக்க வைக்கும். நீங்க போடுற ஐடியாவ உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா ரிசல்ட்ட குடுக்கும். உங்க உங்க மூட் எப்படி இருக்கோ, உங்க மைண்ட் எப்படி இருக்கோ, உங்க முயற்சி என்ன இருக்கோ, அதுக்கு உங்களுக்கு வந்து உங்கள உங்கள வரவேற்கிறதுக்கு யாராவது கை குடுப்பாங்க. அந்த மாரி ஒரு நேரம் தான் இது.